ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிளிப்ஸ் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு எஃப்டிபி சர்வீஸை எக்ஸ்பேர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் ஏற்கனவே ஒரு எஃப்டிபி சர்வீஸ் எக்ஸ்பேர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனான வீடியோ தான். ஸோ அதில் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன், இதில் ஒரு வேறு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனல் நிறைய பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பக் பவுண்டரி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய லேப் இன்றைக்கி. ஸோ இந்த லேப் எப்படின்னு எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லியிருப்பேன். EJPT சர்டிஃபிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கொடுத்த இந்த லேப் தான் அது. ஸோ இந்த லேபை க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே வெப் மூலிமா ஆக்சஸ் பண்ணிருக்கேன், ப்ரௌசர் மூலிமா. ஸோ நம்ம டக்குன்னு போயிடலாம். 10 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபாண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட டார்கெட்டை கொடுத்துருப்பாங்க எங்கே அப்படின்னா இந்த ஃபைலில் தான் டார்கெட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த demo.in.local இருக்குல்ல, ஸோ இவன் தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ நம்ம ஐபி இதே எடுத்துப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ஐபி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எடுத்தவுடனே என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் பிங் பண்ணி பார்க்கணும் அந்த ஐபி லைவில் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிங் ரிப்ளை வருது. ஸோ தட் டார்கெட் லைவில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்மேப் பண்ணணும். என்மேப் பண்ணி என்மேப் ஸ்கேன் பண்ணி உள்ளே என்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பிங் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ என்மேப் போட்டோம். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சர்வீஸ் வெர்ஷன் ஸ்கேனு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்கேனு, அதுக்கப்புறம் ஒரு சின் ஸ்கேன் போட்டுக்கிறேன். அப்புறமே என்ன, ஜஸ்ட் ஒரு ஐபி அட்ரஸ், நம்மளோட டார்கெட் ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ மோஸ்ட்டாக இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். -T4. ஓகே, கேபிட்டல் T போதும். ஓகே, ஸோ ஆக்சுவலி -SV சர்வீஸ் வெர்ஷன் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்குன்னா நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய சர்வீஸ்லாம் இருக்குது. HTTP, FTP, SMB, SSL நிறைய சர்வீசஸ் இருக்குது. அந்த சர்வீஸஸோட வெர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் -SV யூஸ் பண்ணுவாங்க. -O இந்த டார்கெட் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் ஆகிட்டுருக்கு, லினக்ஸா விண்டோஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக -O. -SS சின் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓப்பன் போர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஸ்கேனர், ஆஃப் ஓப்பன் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஸோ இது டார்கெட் ஐபி அட்ரஸ். -T4 டைமிங் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ரேம் அனுப்பணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது. -T4 அதிகமாக அனுப்புவோம், -T5 அதை விட அதிகமாக அனுப்புவோம். -T0 to -T5 அது ஒரு வச்சுருப்பாங்க, ரொம்ப கம்மியாக அனுப்பணுமா அதிகமாக அனுப்பணுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இது லேபுங்கிறதுனால நான் ஜஸ்ட் -T4 போட்டுக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் டக்குன்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம போன ஒரு FTP சர்வீஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு வல்னரபிள் வெர்ஷனை எக்ஸ்பேர்ட் பண்ணி அது மூலிமா நமக்கு ஒரு செல் அடிச்சிருப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் அதே ஒரு மெத்தடாலஜி தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு டார்கெட் ஐபி கிடைச்சிடும். டார்கெட் ஐபி லைவில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சர்வீசஸ் ஸ்கேன் பண்ண போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே ஸ்கேன் ரன் பண்ணும்போது என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்கேன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிடைக்கும். சரி, எனக்கு மொத்தமாக 94% முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த லேபை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒன்றுமே கிடையாது. ஒரு கால்நெக்ஸ் OSஐ வேறு இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அதே கால்நெக்ஸ் தான், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஃபைல் சிஸ்டம் முதற்கொண்டு, டெர்மினல் முதற்கொண்டு, கமாண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சேம் தான். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ 94%லே இருக்கா. மேபி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது போல். ஸோ நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இந்த FTP எக்ஸ்ப்ளாய்டேஷன் முன்னாடி HFS சர்வரை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே விண்டோஸ் ஹேக்கிங்கில் தான் வரும். சிஸ்டம் அண்ட் ஹோஸ்ட் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் பேஸ்ட் அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் ஹேக்கிங்கில் தான் வரும். ஸோ இது எதுவுமே அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்களோ அதாவது வெப்பு ஆண்ட்ராய்டு அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் தி பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் ஒன் ஆஃப் தி ஃபீல்டு தான் இதுவும். இந்த சிஸ்டம் ஹேக்கிங் அண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நெட்வொர்க் பேஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே, 100% டன் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு என்னுடைய மெட்டாஸ்பைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்டாஸ்பைட்டை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மெட்டாஸ்பைட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கோட்லாம் இருக்கும். ஸோ நான் ஏதோ பண்ணிட்டேன். ஓகே, மெட்டாஸ்பைட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கேன் ரிசல்ட் வந்துச்சான்னு பார்த்துருவோம். ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள், அந்த போன வீடியோவில் பார்த்து அதே VSFTP 2.3.4 வெர்ஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, அதை அப்படியே ஓரமாக வைப்போம். 22 போர்ட்டில் SSH ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த டார்கெட் வந்து லினக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லைக் SSH பாருங்கள், உபுண்டு அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டெல்நெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவுமே லினக்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ தட் மோஸ்ட்டாக இந்த டார்கெட் ஐபி ரன் ஆகிட்டுருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா சம்பா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ விண்டோஸ்னால் யூஸ்வலாக வந்து எஸ்எம்பி ரன் ஆகும். எஸ்எம்பியோட ஒரு லினக்ஸ் வெர்ஷன் தான் வந்து சம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இங்கே ரன் ஆகிட்டுருக்கு 139.1.445. ஸோ இது கண்டிப்பாக லினக்ஸ் OS தான், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் PostgreSQL DBSQL ரன் ஆகிட்டுருக்கு. MySQL இந்த ஒரு போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அப்பாச்சி டாம்கேட் வந்து 8180. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்கேனிங் இருக்கான். ஸோ மோஸ்ட்டாக அவனே சொல்லிட்டான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுமே வந்து லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் பெஸ்ட்டு தான். ஸோ மோஸ்ட்டாக இது உபுண்டுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த FTP வெர்ஷன் தான், FTP சர்வீஸ் தான். ஸோ போன வீடியோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த வெர்ஷன் பார்த்தோம். ஸோ வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருந்தது, அதை போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே தான் நம்ம வந்து இதில் செக் பண்ண போகிறோம், இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஜஸ்ட் அந்த வெர்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு கூகுளே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த வெர்ஷனை போடுறேன், ஜஸ்ட் எக்ஸ்பைட் டைப் பண்ணுறேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், VSFTPD 2.3.4 வெர்ஷனுக்கு ஒரு பேக்டோர் கமாண்ட் எக்ஸிக்யூஷன், அதாவது RC வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வல்னரபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போன வீடியோவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அதே தான் இந்த வீடியோலையும் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ MSF கன்சோல், அதாவது மெட்டாஸ்பைட்லேயே வந்து அதுக்கான எக்ஸ்பெக்ட் கோட் வந்து இருக்குது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பேஸ்ட். ஓகே, இதுதான் அது. யூஸ் 0 கொடுத்துக்கிறேன். அரல்ஸ் யூஸ் 0 கொடுக்கணும் அப்படின்னா இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணலாம். இதை காப்பி பண்ணால் ஃபுல்லாக காப்பி ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம், 0 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களேன் சும்மா இந்த மாதிரி ஒரு யூனிக்ஸ் FTP லைக் VSFTP 2.3 பேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தள்ளி நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாடலுக்குள்ள இருக்கிற மாதிரி வந்து ஷோ பண்ணுறது தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட்டை சூஸ் பண்ணி அப்படின்னா வந்து அதில் ஆப்ஷன்ஸாக ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். நான் இது வந்து ரொம்ப நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ அதாவது இந்த எக்ஸ்பர்ட் ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம சைடு அட்டாக்கர் சைட்லேருந்து என்னென்னலாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு தான். ஸோ இது வேறு எதுவும் பெருசாக கேட்கல. ஸோ இங்கே ரெக்வயர்டுக்கு தெரியுமா, அதை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். நான் ரெக்வயர்டு நோங்கிறது வந்து அதுக்கு தேவைப்படையாது. ஸோ ROSனால் உங்களுக்கே தெரியும், டார்கெட்டோட ஐபி, போர்ட் டார்கெட் ஐபியோட டார்கெட்டோட போர்ட் நம்பர். ஓகே, ஸோ நம்ம அங்கே ROS செட் பண்ணால் மட்டும் போதும். ROS செட் பண்ணுறதுக்கு ROS ஐபி அட்ரஸை மறந்துட்டேன். எங்கே என்ன ஸ்கேனில் இருப்பானே. ஓகே, காப்பி பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, ROS செட் ஆகிடுச்சு. போர்ட் 21 தான் ரன் ஆகுது. FTP ஒரே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ FTP 21 தான் ரன் ஆகுது. எல்லாமே டிஃபால்ட் போட்டு தான் வந்து ரன் ஆகுது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அதை அப்படியே விட்டுறேன். ஒன்று தடவை ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்க்குறேன். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம தேவையானதெல்லாம் செட் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்து எதுவும் கிடையாது. இந்த எக்ஸ்பெக்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபோன் டைப் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து லைக் எப்போ கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ என்ன வல்னரபிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இதை வந்து July 3, 2011 அன்றைக்கி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 2011 அப்போல்லாம் வந்து இந்த வல்னரபிலிட்டி வந்து பெருசாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ எப்படி இந்த ரியாக்டில் ஒரு வல்னரபிலிட்டி இருந்ததில்ல, ஸோ அந்த மாதிரி அந்த பீரியடில் வந்து இந்த FTP சர்வீஸில் இருக்க இந்த RC வல்னரபிலிட்டி வந்து பெருசாக இருந்திருக்கும். ஸோ நானுமே அப்போ சைபர் செக்யூரிட்டியில் ஸ்டார்ட் பண்ணல, சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே குட் தான். சின்ன ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே இங்கே பாருங்களேன், பேனர் ஓகே, இது ஓகே வந்துருச்சு. ஆனால் யூசர்
331 ப்ளீஸ் ஸ்பெசிஃபை தி பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து நம்மளால், அதாவது இந்த சர்வீஸை வந்து நம்மளால் எதுவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் தெரியுது. போன வழியில் வந்து பண்ணோம், போன வழியில் வந்து லைக் அது வேறு கண்டெக்ஸ்ட்டு, இது வேறு கண்டெக்ஸ்ட்டு. மேபி இந்த வல்னரபிலிட்டி அவங்க வந்து பேட்ச் பண்ணியிருப்பாங்க, அதனால வேறு ஏதாச்சும் ஆத்தென்டிகேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே மேபி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால் இந்த ஒரு FTP 234 பேக்டோர் அந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி நான் மேபி இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன் எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்து. ஸோ மறுபடியுமே அதே தான் வந்து கேட்குது. ஸோ தட் இந்த இடத்துல அவங்க சம்திங் ஏதோ ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் இதுக்கு போனோம், அதாவது வெர்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒன்றுமே பண்ண முடியல இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன் நான், அனானிமஸ் ஆக்சஸ் வந்து எனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். FTP சர்வீஸ் அப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலே மொதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது அனானிமஸ் சர்வீஸ் வந்து அனானிமஸ் ஆக்சஸ் வந்து எனபிளாக இருக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் தான். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த FTP சர்வீஸை வந்து கான்ஃபிகர் பண்ணுறவங்க லைக் அனானிமஸ் ஆக்சஸ் எனபிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த யூசர் வேணாலுமே வந்து யார் வேணாலுமே வந்து அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து FTP சர்வீஸ் லாகின் பண்ணிட்டு போகலாம். ஸோ அது வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கு லைக் இப்போ இருக்கிற லைக் கரண்ட்டாக வரவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு இது இருக்குது, செக்யூரிட்டி அவேர்னஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் அதுவுமே ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய அது ஒரு எவ்வளோ பெரிய பிளண்டர் அது. ஸோ நீங்களே வந்து உங்களோட செக்யூரிட்டி எடுத்து இந்தாங்க ஹேக்கர் வாங்க வந்து ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஜஸ்ட் அனானிமஸ் ஆக்சஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட்டு லாகின் பண்ணி பார்த்தாலே போதும். ஓகே, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். 10/5/25/23 ஓகே, FTP போட்டாலே போதும். அதே மாதிரி இங்கே ஒரு போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கலாம் இருக்கும். ஸோ நேம் வந்து அனானிமஸ் கரெக்டு தானே? ஓகே. ஸோ பாஸ்வேர்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவை, ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். லாகின் சக்ஸஸ்ஃபுல் வருது. ரிமோட் சிஸ்டம் டைப் இஸ் யூனிக்ஸ் யூசிங் பைனரி மோட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல். ஸோ விச் மீன்ஸ் தட் இங்கே அனானிமஸ் ஆக்சஸ் வந்து எனபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஜஸ்ட் ஏதாச்சும் கமெண்ட் டைப் பண்ணுறேன், LS கமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் கன்சிடர் யூசிங் ESPV here comes a directory listing, directory send. ஓகே. ஸோ விச் மீன்ஸ் தட் நம்ம அனானிமஸ் ஆக்சஸ் கிடச்சிச்சு. பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து லைக் இந்த கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ப்ரிவிலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு என்ன PWD கொடுக்குறேன், பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நம்மளால் வந்து ஒரு அவுட்புட் இந்த எடுக்க முடியுது. பட் ஆனால் LS கொடுக்கும்போது ஏன் வரல அப்படின்னா வந்து லைக் மேபி நமக்கு அந்த ஆக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். LS CDDD LS. ஸோ நம்மக்கிட்ட ஒரு அவுட்புட் வந்து வருது. பட் ஆனால் நம்மளால் லைக் ஒரு சில கமெண்ட்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ மேபி ஐ திங்க் நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். Ctrl+C எக்ஸிட் கொடுத்துதான் வெயிட். ஓகே, ஓகே, பாஸ்வேர்டுக்கு வந்து என்ட்ரு தான். இப்போ LS கொடுக்குறேன், இப்போவுமே வந்து வரலை. பட் ஆனால் அனானிமஸ் ஆக்சஸுங்க இது எனபிளாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னொரு தடவை வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த அனானிமஸ் ஆக்சஸ் எனபிளாக இருக்குதுன்னு செக் பண்ணலாம். எங்கடா அவன் மெட்டாஸ்பைட்டேஷன் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்கும். இங்கே இருக்கா? ஓகே, நான் ஜஸ்ட்டு பேக் போய்க்கிறேன், கிளியர் கொடுத்துட்டு. ஸோ FTPக்குன்னு சொல்லிட்டு நிறைய இங்கே ஆக்சிலரி மாடல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சிலரி மாடல் சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் சர்ச் FTPன்னு போட்டு டைப் ஈக்குவல் ஆக்சிலரி கொடுத்தாலே போதும். ஸோ நான் ஏற்கனவே ஆக்சிலரினா என்னன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கான ஒரு மாடல்ஸ் தான். ஸோ இது வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட்லாம் வந்து பண்ணாது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதுதான் இருக்குது, யூஸ் ஜீரோ. ஸோ ஒரு மாடியூல் ஒரு எக்ஸ்பர்ட் எதை சூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஆப்ஷன்ஸ் தான். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, ஆர்ஓஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க, மீடியெல்லாம் செட் ஆகிருக்கு, பிரச்சனை இல்லை. செட் ஆர்ஓஸ்ட் எங்கே டார்கெட்டோட IP 10 அனானிமஸ் ஆக்சஸ் எனபிளாக இருக்குது. பட் ஆனால் ரீடு மட்டும்தான். விச் மீன்ஸ் தட் நம்மளால் வந்து எதுவுமே அங்கே வந்து ரைட் பண்ண முடியாது, ஃபைலு அதெல்லாம் வந்து எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. பட் ஆனால் அனானிமஸ் ஆக்சஸ் எனபிளாக இருக்குது, ரீடில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து லைக் பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி மட்டும்தான் வந்து பார்க்க முடியுது, LS பண்ண முடியல. ஸோ ஓகே, மேபி வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்கா? யூநேம் LS இவ்வளோ கமெண்ட் நம்ம ரன் பண்ணலாம்.
பட் ஆனால் லைக் நமக்கு அதாவது அனானிமஸ் ஆக்சஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு ப்ரிவிலேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். முடியாது. கிரியேட் ஆப்ரேஷன் ஃபைல் பிகாஸ் நமக்கு வந்து ரைட் ஆக்சஸ் கிடையாது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் அங்கே அனானிமஸ் ஆக்சஸ் எனபிளாக இருக்குது. இப்படி தான் வந்து அனானிமஸ் ஆக்சஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணியும் வந்து அனானிமஸ் ஆக்சஸ் எனபிளாக இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஒரு தடவை சும்மா டக்குன்னு காட்டிடுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த என்ஆப்ட வந்து FTP ஆனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லைக் ஏதாவது எங்கள் என்ஆப் வந்து அனானிமஸ் எனபிளாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்க, FTP ஆனால் அனானிமஸ் FTP லாகின் அலவுட். ஓகே, ஸோ இப்படியுமே வந்து டெஸ்ட் பண்ணலாம். மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணியுமே டெஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் கிரெடென்ஷியல் போட்டுமே டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து FTPக்கு வந்து அனானிமஸ் எனபிளாக இருக்குது. பட் ஆனால் நோ யூஸ். நம்மளால் வந்து எனக்கு எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. எதுவுமே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ ஐ திங்க் ரீட் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல வந்து எந்த பெருசாக ஃபைலுமே இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போனோம் அப்படின்னா வந்து லைக் ஏதாச்சும் காமன் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணுறாங்களா, ஏதாச்சும் ப்ரூட் போஸ்ட் பண்ண முடியுமான்னு வந்து பார்க்கணும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து லைக் வல்னரபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நானும். ஸோ பார்ப்போம். ஒரு FTP சர்வீஸையோ ஆர்எல்ஸ் HTTP SSH எந்த சர்வீஸை ப்ரூட் போஸ்ட் பண்ணாலும் மோஸ்ட்டாக நான் போகிறது வந்து ஹைட்ரா தான். ஸோ நிறைய பேர் வந்து மெட்டாஸ்பைட்டர் உள்ளார இருக்கிற அந்த டூலுமே மெட்டாஸ்பைட்டர் உள்ள இருக்கிற அந்த ஒரு ஆக்சிலரி ஸ்கேனருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நான் காட்டுறேன். நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹைட்ரா தான் போவேன். ஸோ ஹைட்ரா யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட்ரா -L வந்து யூசர் லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ஆப்ஷன். யூசர் நேம் லிஸ்ட்னால் நம்ம இந்த சிஸ்டத்தில் நிறைய ஒரு யூசர் நேம் லிஸ்ட் இருக்குது. யூசர் ஷேரு மெட்டாஸ்பைட்டா வேர்ட் லிஸ்ட்டா, ஓகே சாரி யூஸ்ன்னு இருக்குங்க, அதனால வரல. யூசர் ஷேர் ஓகே. யூசர் நேம்ஸ்க்கு வந்து இந்த ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே பாஸ்வேர்டுக்கு வந்து லைக் இதே ஒரு பாத்தில் வந்து வேறு ஒரு பாஸ்வேர்டு லிஸ்ட்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து -L கொடுத்துட்டு யூசர் நேம் லிஸ்ட் கொடுக்கணும். -P கொடுத்துட்டு அதாவது பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட்டோட IP. ஸோ டார்கெட்டோட IP எங்கடாம இதை வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம் நினைக்கிறேன். 10/5/25/23. ஓகே, நோ ப்ராப்ளம். அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து என்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ FTP. ஸோ இது வந்து ஸ்மால் லெட்டரே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹைட்ராவோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். -L கொடுத்தா வந்து யூசர் நேம் லிஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்மால் L கொடுத்தா யூசர் நேம் மட்டும் கொடுக்கணும். அதே தான் வந்து பாஸ்வேர்டுக்கும். -P கொடுத்தா வந்து லைக் P கொடுத்தா பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து கொடுக்கணும். -p கொடுத்தா அந்த இடத்துல வந்து லைக் வெறும் பாஸ்வேர்டு ஒரே ஒரு பாஸ்வேர்டு மட்டும் தரும். அதுக்கப்புறம் டார்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் நேமு, அதுக்கப்புறம் போர்ட் நம்பரும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல போர்ட் நம்பர் தேவையில்லை. ஒருவேளை போர்ட் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா வந்து ஹைட்ரா வந்து டிஃபால்ட் போர்ட்டே வந்து எடுத்துக்கும். டிஃபால்ட் போர்ட் மீன்ஸ் FTPயோட டிஃபால்ட் போர்ட் 21. ஓகே, நான் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சின்டாக்ஸை வந்து பார்த்துங்க. இவ்வளோ தான் -L -P இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு தெரியுமே. லைக் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் FTP டிஃபால்ட் போர்ட் 21 எடுத்துக்கிச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு வேர்ட் லிஸ்ட்டில் என்கிட்ட வந்து நிறைய யூசர் நேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு வேர்ட் லிஸ்ட்டில் நிறைய காமனான பாஸ்வேர்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகுதுன்னா ஹைட்ரா வந்து ஒவ்வொரு யூசர் நேம் அந்த ஒவ்வொரு பாஸ்வேர்ட் காம்பினேஷனாக போட்டு எது நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது, இந்த இடத்துல வந்து காமனான கரன்சியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகுது. இது யூஸ்வலி வந்து லைக் ரொம்பவே டைம் டேக்கிங் ப்ராசஸ். ப்ரூட் போஸ்டிங்கிறது வந்து லைக் நிறைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் பண்ணவும் விட மாட்டாங்க. அது வந்து ஒரு அட்வைசபிளும் கிடையாது, அதுவுமே வந்து ஒரு ரிலையபிளும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டு வந்தாலும் வரும், வராமலே போகும். பட் ஆனால் 100% நீங்கள் வந்து ஷுவாரிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து சர்வீஸை வச்சு ஏதாச்சும் நீங்கள் வந்து வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கணும், அரல்ஸ் மிஸ்கான்ஃபிகரேஷன் ஏதாச்சும் இருக்குன்னு பார்க்கணும். லாஸ்ட்டாக தான் வந்து ப்ரூட் போஸ்டிங்க்கே நீங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வரும். சின்ஸ் இது ஒரு லேபுங்கிறதுனால வந்து பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடச்சிருக்கு இப்போதைக்கு.
ஸோ இதை வச்சு லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் ஹைட்ரா யூஸ் பண்ணி நம்மளால் வந்து FTP ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மெட்டாஸ்பைட்லேயுமே வந்து மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அதையும் நான் வந்து பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா கேப்பில் வந்து நிறைய வேறு ஏதாச்சும் பாஸ்வேர்ட் லிஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் அந்த ஸ்கேனை வந்து அப்படியே விட்டுறேன். ஸோ பேக் கொடுத்துக்கிறேன். சர்ச் FTP தான் சர்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி எந்த டைப்னா நமக்கு வந்து ஆக்சிலரி ஸ்கேனர் மட்டும் தான் வரப்போகுது. அதனால் டைப் ஆக்சிலரி. ஓகே. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா FTP லாகின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவனை தேடுங்க. அதோ இவன் தான் FTP லாகின் யூஸ் 30 ஓகே. ஷோ ஆப்ஷன். ஸோ எந்த ஒரு இது யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஷோ ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து லைக் எப்படி சொல்லலாம்னா இந்த மாடியூலை வச்சு லைக் இதுவுமே ஒரு ப்ரூட் பாசிங் தான். லைக் என்னென்ன மாதிரி ப்ரூட் பாசிங்னா பாஸ்வேர்டு இந்த யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணலாம். அரல்ஸ் பாஸ் ஃபைலு யூசர் நேம் ஃபைலு அரல்ஸ் யூசர் ஆஸ் இந்த யூசர் பாஸ் ஃபைல் அதாவது யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் காம்பினேஷனாக போட்டு கொடுக்குறது. இங்கே யூசர் ஆஸ் பாஸ்னால் லைக் யூசர் நேமே வந்து பாஸ்வேர்டில் போட்டு ட்ரை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கேனரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன செட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த யூசர் ஃபைலையும் அதே மாதிரி இந்த எங்கடாம பாஸ்போர்ட் ஃபைலையும் வந்து செட் பண்ணணும். அதே மாதிரி RHOSட்டுமே வந்து செட் பண்ணணும். ஸோ RHOSட் எங்கே ஸோ இங்கே இருப்பான் RHOSட். ஸோ இங்கே இருக்கா பாருங்கள் RHOSட்டையும் 3 வேல்யூ வந்து செட் பண்ணணும் இதுக்கு மொத்தமாக. நான் ஃபஸ்ட்டு RHOSட் செட் பண்ணிக்கிறேன். 10/5/25/23 இதான் நினைக்கிறேன். 10/5/25/23 10/5/20 ஓகே சூப்பர் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து யூசர் ஃபைலாக செட் பண்ணும்போது மொத்தமாக அப்சல்யூட் பார்த்தா வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் நேம்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். மெட்டாஸ்பைட் யூசர் ஷேர் மெட்டாஸ்பைட் ஃப்ரேம்வொர்க்குள்ளார டேட்டாக்குள்ளார எங்கே இருப்பான் வேர்ட் லிஸ்ட்குள்ளார யூனிக்ஸ் யூசர் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இவன் தான் அது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பாஸ்வேர்டையும் வந்து செட் பண்ணிக்கிறேன். யூனிக்ஸ்_பாஸ்வேர்ட் ஓகே. யூசர் ஃபைலை தூக்கிட்டு பாஸ் ஃபைல் பண்ணோம். ஓகே பாஸ் ஃபைல் வந்து போட்டேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் யூசர் ஃபைல் வந்து செட் ஆகிடுச்சி, பிரச்சனை இல்லை. பாஸ் ஃபைலுமே செட் ஆகிடுச்சி, RHOSட்டுமே செட் ஆகிடுச்சி. ஸோ வி ஆர் குட் டு கோ. நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வேர்ட் லிஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. நான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. CD யூசர் ஷேரு எங்கே அவன் மெட்டாஸ்பைட்டா ஓகே மெட்டாஸ்பைட் டேட்டாக்குள்ளார இங்கே இருக்கானுங்க. டேட்டாக்குள்ளார வேர்ட் லிஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு நிறைய டைப் ஆஃப் வேர்ட் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எங்கே அவன் ஸோ எங்கடா யூனிக்ஸ் இங்கே எங்கிட்டாச்சும் இருப்பான். ஸோ இங்கே இருக்கான் பாருங்கள் யூனிக்ஸ் யூசர் யூனிக்ஸ் பாஸ்வேர்ட். ஸோ இந்த 2 யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் லிஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே லினக்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து இல்லை இது யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி வேறு ஏதாச்சும் WP வேர்ட்ப்ரெஸ் ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ ஜூம்லாங்கிறது வந்து இந்த CMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேர்ட் லிஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர்ட் லிஸ்ட்டு. ஸோ எதுவுமே தெரியலாம் நீங்கள் வந்து காமன் பாஸ்வேர்டு காமன் யூசர் நேம் லிஸ்ட்டே போகலாம். அதேமாரி டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி PostgreSQL MySQLக்குமே இருக்கும் எங்கிட்டாச்சு. ஓகே ஸோ இந்த 2 வேர்ட் லிஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேர்ட் லிஸ்ட்டை காட்டுறது தான் ஜஸ்ட் சும்மா நாங்கள் நேவிகேட் பண்ணேன். இங்கே நம்மளோட ஹைட்ரா ஸ்கேன் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டுனா மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து வேறு ஒரு க்ரெடென்ஷியல் நமக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனிவே அப்படியே ரன் பண்ண விடுவோம். நான் இங்கே இன்னொரு தடவை இதே எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். ப்ரூட் பாசிங் பண்ணுறது வந்து ஹைட்ரா யூஸ் பண்ணி பண்ணலாம், அந்த மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணியுமே பண்ணலாம். நான் மெட்டாஸ்பைட் யூஸ் பண்ணி இப்போ பண்ணி காட்ட போகிறேன். யூசர் ஃபைல் அண்டு பாஸ்வேர்ட் ஃபைல் போட்டாச்சு, அதுக்கப்புறம் RHOSட்டுமே போட்டாச்சு. ஜஸ்ட் ரன் பண்ணால் மட்டும் போதும். நிறைய காம்பினேஷன் வந்து போட்டு வந்து பார்ப்போம். ஸோ இதுவுமே லைக் எப்படி காம்பினேஷன் போடுறதுன்னு வந்து சரி பார்க்கலாம். இந்த படத்துலலாம் காட்டுவாங்க இல்லை ஹேக்கர் எப்படி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சும்மா ஏதாச்சும் நோண்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் அநாயகமாக இருக்கும். அதை நிறுத்திட்டு சும்மா வந்துட்டே இருக்கோம், ஸ்க்ரோல் பண்ண முடியாது. எங்கடா கீபோர்டில் எச்சு வர மாட்டேங்கிறான். வந்துட்டான். ஓகே வெர்போஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு வச்சோம்னா நமக்கு தேவையானது மட்டுமே வரும். செட்டு
verbose equal to false. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ அந்த டேவெலாம் அந்த லாகின் ஃபெயில் அட்டன் பண்ணுறதுனால தான் வராது. ஒன்லி நமக்கு க்ரெடென்ஷியல்ஸ் மட்டும் தான் வந்து வரும். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயுமே வந்து ஸ்கேன் போயிட்டு தான் இருக்குது. சர்வீஸ் நம்மளோட ஒரு க்ரெடென்ஷியல் இருக்குது. ஸோ அதை போட்டு நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு. ஓகே சரி, ஓகே. ஒரு FTP எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளார போய்க்கிறேன். ஸோ FTP அனானமஸ் சக்ஸஸ் பார்த்தோம் தெரியுமா, அதே தான். ரொம்பலாம் வந்து 10, 5, 25, 23, 21. ஓகே, ஸோ இது வந்து டார்கெட் IP, இது வந்து போர்ட் நம்பரு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்டர் கொடுத்தோன்னா இங்கே நேம் கேட்கும், இங்கே சர்வீஸ், மறுபடியும் பாஸ்வேர்ட் கேட்கும், மறுபடியும் சர்வீஸ், அவ்வளோதான். ஸோ எப்பயுமே லினக்ஸில் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது காட்டாது. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஜஸ்ட் சர்வீஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலே போதும். SERVICE. ஓகே, ஸோ இங்கே வரைய லாகின் சக்ஸஸ்ஃபுல், ரிமோட் சிஸ்டம் டைப் இஸ் லினக்ஸ், அதாவது யூனிக்ஸ் பேஸ்டு, யூஸிங் பைனரி மோட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ். ஸோ LS கொடுக்குறேன். ஸோ இங்கேயுமே வந்து லைக் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட், மேபி ரீட் மோட் மட்டும் தான் எனபிளாக இருக்கா என்ன, சரி. LS PWD ஹோம் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு பாத்துக்குள்ளே இருக்கும். நம்ம அனானிமஸ் பண்ணும்போது நம்ம வந்து வேறு ஒரு பாத்துக்குள்ளே இருக்கோம். பட் ஆனால் இங்கே நமக்கு வந்து வேறு ஒரு பாத்து இருக்குது. மேபி ஐ திங்க் இதுவுமே ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய க்ரெடென்ஷியல் வந்து கிடைக்கல இந்த இடத்துல. நம்ம வேறு ஏதாச்சும் இங்கே பண்ண முடியுதான்னு வந்து பார்ப்போம். ஒரு பேக் டைரக்டரி போட்டு பார்க்குறேன். LSC அந்த சர்வீஸ் டைரக்டரிக்குள்ளார நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ரீட் ஆக்சஸ் வந்து கிடைக்கல. அதாவது நம்மளால் வந்து லிஸ்ட் பண்ண முடியல. ஒரு டைரக்டரி பின்னாடி வந்தோடனே இங்கே பாருங்களேன், FTP, MS admin, சர்வீஸு, யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைரக்டரி வந்து இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு யூசர் டைரக்டரி கார்டு வந்து போகிறேன். யூசர் டைரக்டரி போயிட்டேன். உள்ளார சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சு PWD போட்டு பார்க்குறேன். ஒர்க்கிங் டைரக்டரி ஹோம் யூசருக்குள்ளார தான் வந்து இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் சர்வீஸ்குள்ளார தான் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் டைரெக்டாக ஸ்விட்ச் பண்ணி ஹோம் யூசருக்குள்ளார தான் வந்துட்டோம். இப்போ வந்து யூசருக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்ப்போம். LS. ஓகே, ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து எதுவுமே லிஸ்ட் ஆகலை. ஏன் LS கொடுக்குறேன். ஓகே, CD+S கொடுக்குறேன். PWD, LS, MSF அட்மின்குள்ளார போய் பார்ப்போம். CD வல்னரபிள்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம NAP ஸ்கேனில் பார்த்தோம் தெரியுமா, அந்த சர்வீசஸ் ரன் ஆகிற கோர் ஃபைல் வந்து இங்கே தான் பாருங்கள். சம்பாவோட ஃபைல் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி SSH ரன் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சம்பா சர்வீஸோட டைரக்டரி இருக்குது, MySQLோட டைரக்டரி இருக்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு வல்னரபிலிட்டி உங்களுக்கு வந்து இப்போ தான் புரியுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சம்பாக்குள்ளார உள்ள போய் பார்க்குறேனே. சரி, நம்மளால் லிஸ்ட் பண்ணவும் முடியுது. அதே மாதிரி வந்து நமக்கு அதோட டைரக்டரி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கவும் முடியுது. இது வந்து லைக் லேபில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய ஒரு வல்னரபிலிட்டி இல்லாமல் தெரியும். அதே நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளார இந்த ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வந்து நினச்சி பாருங்கள், ஆர்கனைசேஷன் என்னென்னலாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ கஸ்டமர் டேட்டா, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் டேட்டா, அது இல்லாமல் லைக் இந்த வல்னரபிலிட்டி வந்து அவங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் டேமேஜ், ரெப்புடேஷனல் டேமேஜ். ஸோ அதுக்குன்னு இது வந்து அவ்வளோ பெரிய வல்னரபிலிட்டி நான் சொல்ல வரல. ஜஸ்ட்டு ஒரு இமேஜின் பண்ணி மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கேயுமே இவனுமே ரொம்ப டைம் எடுத்துக்கிறான் போல். ஸோ ஏன் இவ்வளோ டைம்? யூனிக்ஸ் யூசர்ஸ் கரெக்டாக பாஸ்வேர்டில் கொடுத்தோம். ஸோ இப்படி தான் வந்து ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணோம். பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் செட் verbose equal to false கொடுத்தோம்னா நம்மளால் எதுவுமே வந்து பார்க்க முடியல. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே நல்ல ஒரு வேறு ஒரு க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், ஒரு FTP க்ரெடென்ஷியல் கிடைத்தா இப்படி தான் லாகின் பண்ணோம், இப்படி தான் வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் லைக் பென் டெஸ்ட் பண்ணும்போது தேவையில்லாமல் எந்த ஒரு ஃபைலுமே அப்லோடோ அரல்ஸ் டவுன்லோடுமே பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே உங்களோட என்கேஜ்மெண்ட்டில் வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து கிளைண்ட்டோட வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து போகும். ஸோ அதாவது நீங்கள் ஒரு வேளை சிஸ்டத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து அது வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அரல்ஸ் டவுன்லோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் தெரியாமல் ஒரு வல்னரபிள் ஃபைல் அதாவது வேறாச்சும் நீங்கள் ஒரு செல் அப்லோட் பண்ணி அதாச்சும் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து வேறு ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். அதேமாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைலை தேவையில்லாமல் எதுக்கு டவுன்லோட் பண்ணணும், லைக் அதுவுமே ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதையோ அரல்ஸ்
நீங்கள் அப்லோட் பண்ணுறதையும் வந்து யாருமே டிடெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. அந்த இடத்துல அதாவது டிஃபென்ஸ் சைடில் இருக்கிற சாக் டீமோ அதாவது சிடிஆர் எக்ஸ்டிஆர் டீமோ எல்லாருமே நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல தப்பிச்சு போயிடலாம் அப்படின்லாம் வந்து பார்க்க முடியாது. லைக் இதை வந்து நான் பென் டெஸ்டிங் பண்ணும்போது சொல்கிறேன். நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பென் டெஸ்டிங் பண்ணும்போது இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண உடனே பேஸ்ட் ஆன் என்கேஜ்மெண்ட் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீடியர் பண்ணணுமே தவிர அதுக்கப்புறம் அதை தாண்டி நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து லைக் ஒரு கரியர் அட்வைஸ் மாதிரி வச்சுக்கலாம் சும்மா. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்டிபி வந்து இப்படி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே என்ன, ஸோ இவன் ரொம்ப போயிட்டுருக்கான், நான் வந்து ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். மேபி வந்து எக்ஸ்பெக்ட் கொடுத்து பார்க்குறேன். ஏன் டைம் எடுத்தான்? ஸோ ஓகே, நோ ப்ராப்ளங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸோ இப்படி நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இப்படி தாங்க ஸோ ஒரு எஃப்டிபியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்த இந்த எஃப்டிபி சர்வீசஸ் எல்லாமே வந்து லைக் இப்போ இருக்கிற மோஸ்ட்டாக இதெல்லாம் வந்து லைக் அவாய்ட் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக காமன் கிரெடென்ஷியல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி அனலைவ் சக்ஸஸ் எல்லாம் வந்து டிசபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பழைய வெர்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி யூனிவர்சிட்டி சைட்டில் ஆர்எல்ஸ் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனில் கவர்மெண்ட் அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வல்னரபிலிட்டி இருக்குது தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி வல்னரபிலிட்டி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் பண்ணுங்களே தவிர எக்ஸ்பெக்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதேமாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே அதுக்கு இந்த வீடியோ தான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அதையும் இப்பயும் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு எனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், என்மேப் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணோம் டார்கெட்டை. ஸோ டார்கெட்டில் வந்து எஃப்டிபி ரன் ஆனது 2.3 வெர்ஷனு. ஸோ இந்த வெர்ஷனுக்கு வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருந்தது. அந்த வல்னரபிலிட்டியை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நம்மளால் வந்து முடியல. ஸோ மேபி அந்த இடத்துல ஏதாச்சும் பேட்ச் பண்ணிட்டாங்கன்னா என்னவோ ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அனானிமஸ் ஆக்சஸ் என்னபிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அனானிமஸ் ஆக்சஸ் என்னபிளாக தான் இருந்தது. பட் ஆனால் ரீட் ஆக்சஸ் மட்டும் இருந்தது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காமனாக ஏதாச்சும் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு சொல்லி செக் பண்ண பார்த்தோம். நமக்கு வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடென்ஷியல் கிடச்சிது. அதுலேயுமே நிறைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு எஃப்டிபி சர்வீஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக எனுமரேட் பண்ணி ப்ராப்பராக வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டமே வந்து பண்ணணும். ஸோ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரியலையான்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ ஃபியூச்சரில் தேவைப்படணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அதே மாதிரி என்னோடய டீச்சிங் பற்றின ஃபீட்பேக்கையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் a nice day. Bye.